ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்க ஹவு டு டெக் தமிழ் சேனல். நான் உங்க தினேஷ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட போல் கார்ட்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ கார்ட்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கார்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் ஒயிட் கலரில் ஒன்று இப்படி. ஸோ அந்த எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கீழே ஒரு கமெண்ட் போடுங்க, ஏன் பிடிக்கல அப்படின்ட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட கூகுள் குரோம்குள்ளே வந்துக்கோங்க. கூகுள் குரோம் வந்ததுக்கப்புறம் டெஸ்க்டாப் மோடில் மை சேனல்குள்ளே போயிட்டு வீடியோ மேனேஜர் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட வீடியோ எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோ கார்ட்ஸ் கொடுக்கணுமோ ஸோ அந்த வீடியோ மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ கீழே கார்ட்ஸ் அண்ட் என் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ என் ஸ்க்ரீன் வீடியோ நான் எக்ஸ்ட்ரா அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம கார்ட்ஸை கிளிக் பண்ணுவோம். ஸோ கார்ட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணணும், ஏன்னா நம்மளோட லோட் ஆகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மறுபடியும் ரிட்டன் இன் கார்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் கார்ட்ஸ் இல்லாமல் எத்தனை கார்டு ஆட் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமமாக ஒரு 5 கார்டு வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கார்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் உங்களோட கார்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட கார்ட்ஸ் பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களோட வியூஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வைக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னாலே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே போய்ட்டு நீங்கள் ஆட் கார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ க்ரியேட் இருக்கும். ஸோ க்ரியேட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட எந்த பிளேலிஸ்ட்டும் வச்சுக்கலாம், இல்லை வீடியோஸும் வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் வச்சு காமிச்சிருவோம். ஸோ பிளேலிஸ்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஓகே செட் கொடுத்துருங்க. ஸோ செட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 கார்டு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வைக்கணும். ஸோ வச்சுருங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோ சேவ் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி அது சேவ் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேவ் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து உங்களோட வீடியோ அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட வீடியோக்கான கார்ட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஏன்னா அடுத்த வீடியோ பண்ணுறது கொஞ்சம் இன்ஸ்பயராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அத்தனை நல்லவங்களுக்கும் தேங்க்யூ. So thank you for watching all viewers.